காலச்சக்கரம் என்னை கடந்த காலத்திற்கு அழைத்து சென்றது போல் உள்ளது. நான் இவ்வாறு குழப்பமடைந்திருப்பது, மகாதேவர் தியானத்திற்காக குகைக்கு செல்வது, அவர் செல்வதற்கு முன் இந்த வில்வ இலையை தந்தது, இவை அனைத்தையும் பார்க்கும் பொழுது இப்பொழுது நிகழ்காலம் கடந்த காலத்திற்கு சென்றது போல் உள்ளது. நான் மகாகாளி ஆவதற்கு முன்பு சென்றது போல் உள்ளது. இது அனைத்திற்கும் என்ன அர்த்தம்? அவள் பார்வதியின் அருகில் கூட இருக்கலாம். ஏனோ பார்வதியால் அதை அறிய இயலவில்லை. ஒரு பெண் சந்தேகத்தை தியாகம் செய்தால் அனைவரையும் காப்பாள். முடிவே ஆரம்பமாகும். நான் இப்பொழுது குகைக்குள் செல்ல வேண்டியது அவசியம். அவ்விடம் அனைவரும் வர வேண்டும். எதுவும் உன் கட்டுக்குள் இல்லை என்றால் இந்த வில்வ இலையை நீ திறந்து பார். நடப்பது என்னவென்று எவரும் அறிய மாட்டார்கள். நீயும் தான் கௌரி. ஆனால் இதன் பிறகு இந்த குகையிலிருந்து நான் வெளிவரும் சமயம் சிருஷ்டியில் அனைத்து விஷயங்களும் மாறும் வாய்ப்புள்ளது. அதற்கான காரணங்களையும் நீ அறிவதற்கான சமயம் வரும். அதுவே முடிவாக இருக்கும். அதுவே ஆரம்பமாகவும் அமையும். பொறுமை காத்து நம்பிக்கை கொள். உனக்கான சமயம் நிச்சயம் உருவாகும். இம்முறை உனக்கு முக்தி கிடைக்கும். இல்லை என்றால் இவ்வுலகமே பூரணமாக அழியும் நிலை உருவாகும். பல சூழ்நிலைகளில் எனக்கு தோல்வி கிடைத்துள்ளது. ஆனால் இம்முறையின் முடிவானது பயங்கரமானதாகவும் இருக்கலாம். இம்முறை அனைவருக்கும் முடிவுதான் ஆரம்பமாகவே அமையும். அவளுக்கு இம்முறை நிச்சயம் வெற்றி கிடைக்கும். மகாதேவர் எதை பற்றி என்னிடம் கூறினார்? கணேஷ் கார்த்திகேயின் திருமணம் நிச்சயமானதில் தங்களுக்கு வாழ்த்து கூறுகிறேன். நன்றி. பார்வதி, இப்போது உங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக உள்ளதல்லவா? ஏனென்றால் உங்கள் கடமைகளை நீங்கள் நிறைவேற்றி விட்டீர்கள். உண்மைதான். ஒரு தாயாக எனது கடமையை நிறைவேற்றிவிட்டேன். ஆனாலும் இதில் என்னால் முழுமையாக மகிழ்ச்சி அடைய முடியவில்லை. என் மனம் குழம்பி போயிருக்கிறது. இதற்கு காரணம் என்னவென்றால், இதுவரை உங்களது வாழ்க்கையில் இவ்வளவு நிறைவாகவும் சாந்தமாகவும் இருந்ததே இல்லை. இல்லை சரஸ்வதி தேவி, இது மிகவும் விசித்திரமான ஒரு உணர்வு. அதை இப்பொழுது நான் முழுமையாக உணர்ந்து கொண்டிருக்கிறேன். என்னாயிற்று பார்வதி? மகாதேவர் அறிந்தேதான் என்னை விட்டு சென்றிருக்கிறார். என் மனம் அதிகமான குழப்பத்தில் உள்ளது. நான் கேட்டபோது இம்முறை எல்லா கேள்விகளுக்கான பதில் எனக்குள் இருக்கிறதென்றார். இதற்கு நீ எதிர்காலத்தை பார்க்க வேண்டும். எதிர்காலத்தை எண்ணி நீ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றால் நீ எதிர்காலத்தை பார்த்தே ஆக வேண்டும். இரு புதல்வர்களின் திருமணம் நிச்சயமாகிவிட்டது. அவர்களின் எதிர்காலத்தை தங்களால் நிச்சயமாக பார்க்க முடியும். எனக்கு நம்பிக்கை உள்ளது. தாங்கள் கூறுவது மிகவும் சரிதான்.
நீ என்ன பார்த்தாய் பார்வதி? எதிர்காலத்தில் நம் மூவரின் தேவி உருவத்தை தான் பார்த்தேன். அதை தவிர வேறு எதையும் நான் பார்க்கவில்லை. எதிர்காலத்தில் தாங்கள் இதைதான் பார்த்தீர்கள் என்றால் இதற்கு ஒரு காரணம்தான் உள்ளது. ஒரு மிக பெரிய சங்கடம் பிரபஞ்சத்தை நோக்கி வர உள்ளது. அசம்பாவிதம் நிகழ உள்ளது. நாங்கள் இருவரும் இப்பொழுது செல்ல வேண்டும். இப்பொழுது நாம் 3 தேவிகளும் நமது கணவர்களுடன் இருப்பதுதான் நல்லது பார்வதி. அப்பொழுதுதான் உலகத்தை நோக்கி வரும் அழிவை நம்மால் தடுக்க முடியும். உலகத்தில் ஏதேனும் ஒரு சங்கடம் வரப்போகிறதென்றால் இதுவரையில் அதற்கான அறிகுறி ஏன் எனக்கு தோன்றவில்லை? அழிவிற்கான இப்படி ஒரு பெரிய அறிகுறியை என் வாழ்வில் நான் கண்டதே இல்லை. கடவுளே, எங்களை காப்பாற்றுங்கள். மகாதேவா, எங்களை காப்பாற்றுங்கள். தேவராஜா, இது மனித உலகத்திற்கு வந்த சோதனை மட்டுமல்ல, இது இந்த பிரபஞ்சத்திற்கான சோதனை. நாம் இதை பற்றி அறியாத சூழ்நிலையில் உள்ளோம் தேவராஜா. இப்போது நாம் என்ன செய்வது? மகாதேவரும் தியானத்தில் உள்ளார். நாம் இப்பொழுதே கைலாயத்திற்கு செல்ல வேண்டும். இந்த பெரும் பிரளயத்திலிருந்து நம்மை காக்க ஒருவர் தான் உள்ளார். மகாகாளி ஒருவர்தான். பிரபஞ்சத்தை நீங்கள் பாதுகாக்கிறீர்கள். இந்திரதேவர் மற்றும் 5 தேவர்களும் குழப்பத்தில் உள்ளார்கள் சுவாமி. இப்பொழுது பார்வதிக்கும் அதே எண்ணம் தோன்றுகிறதா? இது அனைத்தையும் வைத்து வரப்போகும் சங்கடத்தை தங்களால் தடுக்க முடியும் அல்லவா? ஏதேனும் செய்யுங்கள் சுவாமி. என்னுடைய சக்திகளினால் இந்த சோதனையை நிறுத்த முடியாது லக்ஷ்மி. எனினும் நான் முயற்சி செய்தால் என்னால் இந்த சங்கடத்தை சிறிது நேரத்திற்கே தடுக்க முடியும். ஆனால் மகா பிரளயத்தை என்னால் தடுத்து நிறுத்த இயலாது. சிவன் சக்தி ஏதேனும் வழியை கண்டறிந்து விடுவார்கள். இதுதான் துயரம் லக்ஷ்மி. இம்முறை சிவனும் சக்தியும் ஒன்றாக இல்லை. இந்த பிரச்சனைக்கான முடிவை பார்வதி தனியாகத்தான் எடுக்க வேண்டும். இப்படி அழிவிற்கான அறிகுறியை நாங்கள் கண்டதே இல்லை. ஏதேனும் செய்யுங்கள் தாயே. ஆனால் இதற்கு என்ன காரணம் இருக்க முடியும் பார்வதி தாயே? காரணம் என்னவென்பது எனக்கும் தெரியாது. ஆனால் யாரும் கவலைப்பட வேண்டாம். இதற்கான காரணத்தை நான் அறிந்து கொள்ளும் வரை நீங்கள் அனைவரும் இங்கு கைலாயத்திலேயே இருங்கள். விரைவிலேயே மகாதேவரும் கைலாயத்திற்கு திரும்பி வந்து விடுவார். அதன் பிறகு நாங்கள் இருவரும் சேர்ந்தே இதற்கான ஒரு முடிவை எடுத்து விடுகிறோம். ஏதோ மிகப்பெரிய அசம்பாவிதம் நடக்கப் போகிறது. அது என்னவென்று நான் கண்டறிய வேண்டும். ஆனால் எப்படி? நீ முதல் முறை உன் வாரிசுகளின் எதிர்காலத்தை பார்க்க வேண்டும் என்று எண்ணினாய். ஆனால் உன்னால் அதை பார்க்க இயலவில்லை. இருந்தும் கவலை கொள்ள வேண்டாம் பார்வதி. நிச்சயம் உன்னால் எதிர்காலத்தை பார்க்க முடியும். இவை அனைத்திற்குமே எதிர்காலத்துடன் ஒரு சம்பந்தம் உள்ளது. அந்த எதிர்காலத்துடன் நான் தொடர்பு கொண்டிருக்கிறேன் என்பதனால்தான் என்னால் அதை காண முடியவில்லை. இதற்கான அர்த்தத்தை நான் கண்டறிந்தாக வேண்டும். இதற்கான காரணம் என்னவென்று மகாதேவருக்கு நிச்சயமாக தெரியும். ஆனால் எனக்கு தெரியவில்லை.